இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ வந்து கேபியினுடைய அடுத்த பரிணாமம், அடுத்த எவாலுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேஇனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் விலாவாரியாக சுருக்கமாகவும் சொல்லணும், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு பார்க்குறோம். இந்த எப்படினாலும் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னே 2 கோணங்கள் இருக்கும். ஒன்று, இந்த 12 கட்டத்துக்குள்ள நம்பர் போட்டிருக்கும், 1 2 3 4 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ மேசத்தில் 1 போட்டிருக்கோம், அப்போ ரிஷபத்தில் 2 போடணும், மிதுனத்தில் இந்த மாதிரி 12 பாவங்கள், அதுக்கு பேர் பாவங்கள் அர்த்தம். அடுத்து அதே மாதிரி 9 கிரகங்கள், இப்போ மிதுனத்தில் சூரியன் போட்டிருக்கோம், அது மாதிரி 9 கிரகங்கள். அப்போ 2 விஷயங்கள், ஒன்று பாவம், இன்னொன்று வந்து கிரகம். இப்போ 2 விஷயத்த இப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, கேஎஸ்கே அவர்கள் ஜோதிட மார்த்தாண்ட சொல்வது என்ன அப்படின்னா, பாவத்தினுடைய ஹஸ்பல் சப்ளாட், பாவத்தின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம், அதே மாதிரி கிரகம் நின்ற உபநட்சத்திரம், 2 விஷயங்கள். அப்ப பிளானட் ஹஸ்பல் சப்ளாடு, பாவா ஹஸ்பல் சப்ளாடு அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கு. இதற்கு 2 எப்படி விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப மேசத்துல 1ஆம் பாவம் விழுந்திருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் போது மேசத்துல பரணி நட்சத்திரத்துல பாவம் விழுந்திருக்கு. இப்ப பரணி நட்சத்திரத்துல பாவம் விழுந்துருச்சு. அப்ப பரணி நட்சத்திரத்துல பாவம் விழுந்திருக்கு. அப்ப பிறக்கும் போது சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரத்துல, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல சூரியன் இருக்கும் போது அந்த குழந்தை பிறந்திருக்கு. இதுதான் நம்ம ஜாதகத்தினுடைய அடிப்படையான விஷயம். அப்ப 12 பாவ ஸ்புடம், 9 கிரக ஸ்புடம். ஸ்புடம் அப்படின்னா எந்த டிகிரியில எங்க லக்னம் விழுந்திருக்கு, எங்க 12 பாவங்கள் விழுந்திருக்கு, 9 கிரகங்கள் ஸ்புடம். இந்த கிரக ஸ்புடம்ங்கிறது அந்த ஜாதகருக்கு பலனை கொடுக்கக்கூடிய கான்செப்ட். பாவங்கள் அப்படிங்கிறது ஜாதகர். பாவம் அப்படின்னாலே பாவனை பண்ணுது. இப்ப மேசத்துல 1ஆம் பாவம் இருந்துச்சுன்னா 1ஆம் பாவம் தான் பாவம். இப்ப பாருங்க, மேசத்துல 1ஆம் பாவத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல, அப்ப பாவம் வந்து சுக்கிரன் வந்து சப்ளாட், இந்த சுக்கிரன் வந்து ஸ்டார் லார்ட், அதுல சந்திரன் வந்து சப்ளாட், சனி வந்து சப்ளாட். அப்ப ஸ்டார்லாடு, சப்லாடு, சப்லாடு, இந்த 3 விஷயங்களும் எங்க இருக்கு? ராசியாதிபதி அப்படிங்கிறது மேஷம், செவ்வாய். அதை நம்ம எடுக்கல. அதை எடுத்து பலன் சொன்னோம்னா அது பாரம்பரியம். அந்த நட்சத்திரம் என்பது சுக்கிரன், அதுவும் பாரம்பரியம். அது வரைக்கும் பாரம்பரியம். இப்ப சந்திரன் வந்தோன்னா தான் நம்ம கேபிக்குள்ள வரும். இந்த சந்திரன் சனியில வரும்போது நம்ம கேபிக்குள்ள வந்துட்டோம். அப்போதான் 12 பாவங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப 12 பாவத்தினுடைய நிலையை பார்த்து 12 பாவத்தை எழுதிட்டோம். 12 பாவத்தை வரிசையா எழுதிப்போம். 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கு. அதே மாதிரி கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கு. இது நமக்கு தெரியும். இதுதான் அடிப்படை. இதுதான் கேபி. இதுதான் வந்து அடுத்த இது. அதாவது கேபியினுடைய அடுத்த வர்றோம். இது கேபின்னா என்ன அப்படின்னா, 12 பாவத்திற்கு உபநட்சத்திரத்தை எடுத்துட்டு 12 பாவங்களின் உபநட்சத்திரத்தை எடுத்து கிரகம், அந்த பாவத்தின் அதிபதியாய் கிரகன் இந்த 12 ராசி கடத்துல எங்க இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் வந்து கேபி முறை. அதான் கிருஷ்ணமூர்த்தி பத்தது. இதை நம்ம பார்க்கணும். இதை வச்சுதான் குறிகாட்டி அவங்க எடுக்கிறாங்க, சிக்னிபிகேட்டர்ஸ்.
அப்படின்னு சொல்றோம். குறிகாட்டி, பாவ குறிகாட்டி, கிரக குறிகாட்டினா ஒரு எடுத்துக்காரு. ஆனா இதத்தான் அடுத்த இதுக்கு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது இல்லாம அது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குன்னு பாக்குறது அடுத்த ஸ்டெப். கிரகத்தை பார்க்கிறோம், பாவத்தை பார்த்தோம், இந்த கிரகத்து எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கு, நட்சத்திரத்துல உபநட்சத்திரத்துல இருக்கு, இந்த விஷயம். பாவம் எந்த நட்சத்திரத்துல எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு, இது ஒரு கான்செப்ட். இப்படி பார்க்கறதெல்லாம் கேப்பினுடைய பரிணாமம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறது, 12 பாவத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல் அந்த பாவ ஆரம்ப முனை ஹஸ்பல் சப்லாட் அப்படின்னு சொல்றோம். அந்த கஸ்பல், கஸ்பு, ஆரம்ப முனை, அது சப்லாடு தான் அது இயக்குது, அதுதான் இயக்குது. அந்த சப்ளாடை நம்ம கிரகமாக வைத்து அது 12 ராசி கடத்தில் இருக்கு. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல எந்த உபநட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கிறோம். இப்ப உதாரணமாக இதுல சுக்கிரன் நட்சத்திரம் விட்டுறோம், சந்திரன் உபநட்சத்திரம். அந்த உபநட்சத்திரம் இந்த ராசி கட்டத்துல இங்க அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உபநட்சத்திரத்துல அப்படின்னு பார்த்து குறிகாட்டி எடுத்தோம். அந்த குறிகாட்டியினுடைய ஸ்டெப் என்ன அப்படின்னா, பாவ உபநட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிரகமாக வைத்து அது ராசி கட்டத்துல எங்க இருக்கோ எந்த நட்சத்திரத்துல இருக்கோ, இதை இன்னும் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த சூரியன் அர்த்தம். இந்த சூரியன் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், சனியுடைய நட்சத்திரத்தில், குருவுடைய உபநட்சத்திரத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் சனியுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குன்னா, இந்த சூரியன் செவ்வாயினுடைய வேலையையும் சனியுடைய வேலையையும் இந்த சூரியன் செய்யும் அப்படின்னு அர்த்தம். இதான் அடிப்படை. அப்ப இந்த சூரியன் செவ்வாயின் காரகத்துவத்தையும், செவ்வாய் எந்தெந்த பாவத்தை கையில் வைத்திருக்கிறதோ அந்த பாவத்தை இந்த சூரியனுக்கு உண்டு. இந்த சூரியன் எந்த பாவத்துக்கு சப்ளாட வந்திருக்குங்கிறது முதல் கான்செப்ட். அது இந்த நட்சத்திரம் எந்த பாவத்தை கையில வச்சிருக்குங்கிறது ரெண்டாவது கான்செப்ட். அது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கோ அது மூன்றாவது கான்செப்ட். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதனால சுருக்கமா சொல்றோம், இப்ப சூரியன் இருக்காரு, அது நின்ற நட்சத்திரம், அது நின்ற ஒரு நட்சத்திரம். இந்த நின்ற நட்சத்திரம் என்பது வாய்ப்பு, அது சம்பவம். உபநட்சத்திரம் என்பது இந்த வாய்ப்பை தீர்மானம் பண்ணுது, டிசைடிங் ஃபேக்டர். இதான் தீர்மானம். அப்ப தீர்மானிக்கக்கூடிய சக்தி கிரகம் நின்ற உபநட்சத்திரத்துக்கிட்ட இருக்கு. பாவன் என்ற உபநட்சத்திரம் அந்த பாவத்தை இயக்குகிறது. கிரகம் என்ற உபநட்சத்திரம் அந்த பாவத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அனுமதி வழங்குகிறது. டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் பாவா அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம். அதனால நண்பர்களே, இதை நம்ம இன்னும் விளக்கமாக படித்தால் உங்களுக்கு புரியும். இவ்வளவு ஏன் படிக்கணும்? சும்மா 12 கட்டத்தை பார்த்து சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா, ஒரு துல்லிதமான ஜாதகம், ஒரிஜினல் ஜாதகம். இவர் பிறந்திருக்காருன்னா இவர் 2 மணி நேரத்துக்கு லக்ன மேஷம் தான் இருக்கும், 1 மணி நேரம் பரணி நட்சத்திரத்துக்குள்ள லக்னம் இருக்கும், 1/4 மணி நேரத்துல ஒரு பாதத்துல இருக்கும், 4 பாதம் இருக்கு. ஆனால் அந்த பாதத்தை 9 பிரிவாக்கி நிமிட கணக்குல எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நிமிட துல்லிதப்படுத்துகிறோம். அதாவது ஒரிஜினல் ஜாதகம். இத பாருங்க, 1ஆம் பாவம் மேசத்துல விழுந்துருச்சு, பரணி நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு, சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் விழுந்திருக்கு, சனியனுடைய உப நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதை நம்ம கையில என்ன சொல்றோம்னா, பரணி நட்சத்திரம் ஓகே,
அது யாரு? நட்சத்திரம். பரணியிலிருந்து 9 பிரிவா வரக்கூடிய பரணி, பரணி பரணி, பரணி, பரணிக்கு அடுத்து பரணி கிருத்திகை, பரணி கிருத்திகைக்கு அடுத்து பரணி ரோகிணி. அப்ப அந்த சந்திரன் ரோகிணி, இது பரணி, அது ரோகிணி. அப்ப ரோகிணிக்குள்ள 9. அப்ப ரோகிணி, ரோகிணி, ரோகிணி மிருகசீரிடம், ரோகிணி திருவாதிரை, ரோகிணி புனர்பூசம், ரோகிணி பூசம். அப்ப அந்த பூசம் அப்படி பிரிச்சு எடுக்கிறோம். அப்ப பரணி அடுத்தோம், ரோகிணி அடுத்து பூசமாக எடுக்கிறோம். இந்த பாவத்தை ஏற்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதே மாதிரி சூரியனை வந்துட்டோம். சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கு, சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு, குருவுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கு. அப்ப சனிங்கிறது யாரு? கிரகம். அது செவ்வாய் யாரு? மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துக்குள்ள 9 பிரிவுல சனியினுடைய பாத்து மிருகசீரிஷம், மிருகசீரிஷம், மிருகசீரிஷம் திருவாதிரை, மிருகசீரிஷம் புனர்பூசம், மிருகசீரிஷம் பூசம். இப்ப பூசத்துல 9 பிரிவு. பூசம் பூசம், பூசம் ஆயில்யம், பூசம் மகம், பூசம் பூரம், பூசம் உத்திரம், பூசம் அஸ்தம், பூசம் சித்திரை, பூசம் சுவாதி, பூசம் விஷாகம். அப்ப விஷாகத்தில் உள்ளது. அப்படி பிரிக்கிறோம். நட்சத்திரத்தை பிரிச்சு நம்ம எடுத்து பலன் சொல்றோம் அப்படிங்கிறத இதை தெளிவா போட்டிருக்கோம். மீண்டும் நல்ல நம்ம இதை பற்றியான விஷயங்களை பேசுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளம்.